வணக்கம் guys, நம்ம வந்து இப்போ வந்து கேக் கட்டிங் போகிறோம். அதாவது வந்து திடீர்னு இது வந்து ஆன் த ஸ்பாட்டில் இது பண்ணது, அதாவது பிளான் போட்டது. அங்கே போயிட்டு ஒரு கட்டிங்கை போட்டு, அதுவும் கேக் கட்டிங்கை போட்டு நீங்கள் நினைக்கிற கட்டிங் கிடையாது. நல்லா கொஞ்சம் வைப் பண்ணிட்டு அவ்வளோதான். இன்னைக்கு தம்பிக்கு பிறந்த நாள், கேக் வாங்க வந்திருக்கோம். கேக் ஆர்டர் சொல்லியாச்சு. பர்த்டே பாய் கூட வச்சுட்டே தான் கேக் வாங்குவோம். இதுதான் புது ஸ்டைல். இப்போ இது கேக்கில் வரப்போகுது இந்த பேர். ஆனால் பாப்பர் வாங்கிக்கோமா. நோட் திஸ் பாயிண்ட் மக்களே. பாப்பர் நம்ம எடுத்துக்கோம். அப்புறம் வந்து எனக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் நீங்களும் கூட இருப்பீங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து செலப்ரேஷன் பண்ணுவேன். இல்லை இதெல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். அது மூலிமா பார்த்து உங்களோட விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுவேன். ஓகேவா? கோணி கிடக்கா பெருசு சும்மா கிடக்கா போயிட்டு பாட்டு போயிட்டு ஸ்பீக்கர் இல்லை. இப்போ வந்து ஆஃபீஸுக்கு அடி விடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க கொண்டு போய் கொஞ்சம் நல்லா என்ன வாங்கி பாருங்க உழைப்பிட்டாங்க. சூப்பர் வேற லெவல் அல்டிமேட். ஒழுங்கா எடிட் பண்ணிருக்கு. யார் அந்த பையன் அந்த மாதிரி எடிட் பண்ணுவோம். சிறப்பாக பண்ணிடலாம். எத்தனாலும் 6 ஒரு கிரில்லுனாலும் வாங்கி சாப்பிடுப்பா. பேஜ் விட்டேன் யோசிக்கவே கூடாது. சரியா? ஐயோ ஐயோ அதை நினைச்சேன் சிரிச்சேன். நைட்டு இப்போ வந்து திருச்செந்தூர் கோயில் பக்கத்தில் இருக்க காயல்பட்டினம் ஊருக்கு வந்தாச்சு. இல்லை என்ட்ரு ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் போயிடும் ஸ்பாட்டுக்கு. அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாமே முஸ்லீம்காரங்க தான். அதாவது இந்த ஏரியா வந்து அந்த ஊரே, இந்த ஊரில் ஒரு டாஸ்மார்க்கும் கிடையாதான். இது வந்து ஒருத்தர் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் யாருன்னா அந்த அவங்களுக்கு பின்னாடி இருக்காரு பாருங்க. ஒரு வணக்கத்தை போட்டு அதே தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார். வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அறிவெல்லாம் சொன்னாப்புல. ஸ்டாண்டா பார்ப்போம். சரி ரைட்டு. நாங்கள் வந்து இப்போ வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. கை இல்லை பிடிச்சிக்கங்க, இப்படி பிடிச்சிக்கங்க. ரைட். சரி இப்போ வந்து தெரியுறோமா? வெளியே தெரியும் தெரியுறோமா? தெளிவா இருக்கு. இப்போதான் ஸ்பாட்டுக்கு வந்தோம். நான் எங்கே ஹோட்டல் இருக்கு? இதானா பின்னாடி தானா? ஹோட்டல் முத்தனன்ட்டு தான் கேட்கணும். இப்போ ஹோட்டல் போவோம், பீச் போவோமா? ஃபர்ஸ்ட் கேக் பீச் கட்டிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் போவோம். அங்கே போய் பார்ப்போம். அண்ணனுக்கு சிறப்பாக கொண்டாடுறோம் பிறந்தநாள். அவனே ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க தான் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவு இந்த இதில் வீடியோ போட சொல்லு. ஆகாஷ் வீடியோ போட சொல்லு. சொல்லு வீடியோ போட சொல்லு. ஆமாம் ஆமாம் பண்ண மாட்டாங்க. ப்ரொமோஷன் கேட்பாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் நான் ரீச் ஆகும். ஆகும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பர்த்டே பாயவே வேளாண் வைக்கிறாங்களா? உடையவே இல்லை, அப்படி ஓடு. கதை எல்லாம் வெளியே எடுக்க அப்படி கேளு. இரு அதை எடுத்துக்கலாம். அதை அட்டையை எடுத்துக்கலாம். ஒரு அப்படியே எடுத்துருமா? அப்படியே அட்டைப்பட்டி எடுத்துரு. இது சொருகுறது. தூக்கி சொருகணும் உங்க அம்மால. அது மேல கொளுத்தும். அப்படியா? இப்படி ஓரமா வச்சுக்கோமா? பூல வைங்க. பூல வைப்போமா? பூ மேல வை. பூ கைமால சரி வை. பார்த்துக்க. அவ்வளோதான். நல்லா நின்றுச்சே.
சரி தாங்க வெட்டுறேன். எப்ப எத்தனை வாட்டி வெட்டுவ? வெட்டுறவன் வெட்டுனா திட்டிக்கிட்டா கரும்பு. எடுங்க. நீ வந்து ரைட் சைடு அதெல்லாம் பிச்சு பொறுத்து. கீழே வை. யோ பேக்கரிக்காரே பாத்துக்க வெடிக்கல. யோ வெடிக்கலையா? யோ முடிஞ்சு. ரிட்டர்ன் காசு ரிட்டர்ன் கொடுக்கணும். அடிச்சு பாரு. ஒண்ணு அடிச்சு பாரு. ரெண்டுமே நீங்க கொடுத்த ரெண்டுமே கரெக்டா வெடிச்சிருச்சு. ஆமாடா மறந்துட்டடா. கேமராக்கு வாங்க. ஆமா கேமராக்கு வந்து ஃபர்ஸ்ட் காட்டிருக்கேன். பர்த்டே பாய் சிறப்பா பஞ்சு கிஞ்சு கண்ணாடி பேப்பர் எல்லாம் அடிச்சு விட்டாச்சு. லைட்டா மூஞ்சில நலங்க முடிச்சு சிறப்பா முடிச்சாச்சு பர்த்டே ஃபங்க்ஷன். கடவுளே அஜித்தே. என் தம்பிக்கு 15ஆம் தேதி முடிஞ்சு. ஆனா அவனுக்கு எக்ஸாம் இருந்தனால செலிப்ரேட் பண்ண முடியல. ஹாப்பி பர்த்டே தம்பி. இது ஏகினா வாய வச்சு திறந்த நீ செத்தியா தம்பி லேட் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஏய் இந்த கேக் அட்டை கொடுத்து வாங்கணும். தூக்கா போடுங்க. நல்லா இருக்கு. அடிச்சுடா. பேத்தனமா இருக்கியா? ஏய் உனக்கு செலிப்ரேட் பண்ண முடியல, அதனால செலிப்ரேட் பண்ணியாச்சு. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? அப்படியே எடுத்து சாப்பிட்டு உள்ள பேசிட்டாங்க என் மூஞ்சில. அவரை பிறந்தநாள் கொண்டாடலாம தான் எனக்கு சேர்ந்து கொண்டாடிட்டாங்க. எனக்கு வந்து 15ஆம் தேதி பிறந்த நாள். ஒரு சின்ன இதனால பண்ண முடியல பிறந்தநாளை செலிப்ரேட். இப்போ அந்த ஆசை நிறைய இதுல மடக்கல. அக்கா கடமை இருக்கா? அக்கா போயிட்டாங்க. அக்கா கடமை இருக்கா? அக்கா கடை பேர் இன்னும் ஒண்ணும் இல்ல. அந்த சனா ஸ்நாக்ஸ் ஏன் கடை அதை எடுத்துக்கிறேன். ஓகே காயல்பட்டினத்துல கடற்கரை பூங்காக்கு வந்து அக்கா கடையை விசிட் பண்ணுங்க. அந்த கடை கொற்கை. நாங்க எங்க இருந்து வரோம் தெரியுமா? ஸ்பீக் நகர் முத்தையாபுரம். அதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க சொன்னீங்க அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நியூ ஸ்நாக்ஸ் சென்டரா? ஓகே அக்கா கடை விசிட் பண்ணுங்க. அந்த அக்கா கடையும் காமிச்சிரு. சப்போர்ட் பண்ணுங்க. ரைட்டுக்கா. அக்கானால இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணேன். அவங்க தான் கொஞ்சம் நாங்கள் எங்கே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கே கேக் வெட்டலான்னு பார்த்துட்டு இருப்போம் தான் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டாங்க. வாங்க காலைல நினைச்சிட்டு வாங்க. நாங்க இதுல பாத்து அதான் இதான் ஃபர்ஸ்ட் vlog எங்களுக்கு. ஆமாம் கொஞ்சம் நானே ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட். உழப்புறேன்லாம் சொல்லக்கூடாது. நாங்க தான் எப்பவுமே நாங்க தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ஒண்ணுமே பண்ண முடியாது. கிரிக்கார உனக்கு ஆப்பிட்டாங்க வருவாங்க. அவன் கரெக்டா சுத்துறாடா நீ பாத்தியா? நான் பார்க்கல. டைரக்ஷன் நான் பார்க்கல. ஆரம்ப பக்கம் கழட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் வந்து வர வேண்டியிருப்பான். பவர் கிக்கு. இல்லை அவங்கள விளாக்ல காட்டு. பத்த வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு. அங்க ஒருத்தர் ரெண்டே இருப்பாங்க டீம்ல. அவரெல்லாம் அவர் வீட்டுக்கு தெரியாது. அவர் ஒய்ஃபுக்குலாம் தெரியாது. அவரு சிகரெட் பத்த வச்சு புகைய விடுறதுலாம். ஆமா இதை வந்து அவர்கிட்ட காட்டுறோம். வாங்க. பேண்ட் பிடிச்சிட போதியாயோ? பேண்ட்டுக்குள்ள ஒழிக்கிறாயா? அவ்வளவுதான். இதான் ப்ரோ கெட்டு. அப்படியா வந்து கேக் போதும். அந்த அவ்வளோதான். இல்ல அங்கே யார் பஞ்சு எரியணும்ல. பஞ்சு பத்தினாதான் கேக் கட்டிங் முடிஞ்சு இங்கே காமில எத்தனை வாட்டில் எத்தனை போக கேக் கட்டிங் முடிச்சுட்டு இப்போ ஹோட்டல் போகிறோம். ஹோட்டல் பேருண்ணா
அண்ணா ஹோட்டல் பேர் என்ன? டவுன் டவுன். டவுன் டவுன் ஒரு ஹோட்டல். தூத்துக்குடி டவுன்ல ஒரு டவுன். அந்த மாதிரி காயல்பட்டினம் டவுனு. அவர் அண்ணன் நகைச்சுவை பேசுவாப்ல, லைட்டா காமிச்சிக்காங்க, அப்பப்ப கவர் பண்ணிக்காங்க வர. அவர்தான் இந்த ஏரியாவோட முக்கியமான ஒரு ஆளு. ஆமா ஹாய் சைனீஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். காயல்பட்டினத்துல சைனீஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ், நென்சோ சூப், மான்சோ சூப் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கோம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சைனீஸ்ல அதுவும் ஃபேமஸ். நான் தான் நட்டுக்கால் சூப் கேட்டேன். சிக்கன் லோகம் கேட்டுங்க. திருப்பி வரணும். கண்டென்ட் விடாத அண்ணன் ஆர்டர் சொல்லி எடுத்துக்கோ எடு. சரி ப்ரோ சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வேணுமா உங்களுக்கு? ஆமா பிங்க் ரோல். ஒரு சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஒன்னு. அது இந்த வடிவேல் காமெடில ஸ்ப்ரிங் ரோல் இல்லைங்க இல்ல. சிக்கன் கபாப் ரெண்டு. انا ஒரு நடி ஸ்பந்தது டேஸ்ட் மாதிரி போச்சு. கார்படி வீதி பக்கத்துல அண்ணே மாறானே சொல்லுங்க. மசாலா இல்ல அண்ணனோட ஸ்டாச்சு. இந்த சபையில கிங்க வாங்க. ஆங்காங் சிக்கன் பன்னீர் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர். இல்ல பன்னீர் சிக்கன் நூடுல்ஸ் இருந்தது. ஷார்ட் பண்ணி நம்ம கிட்ட பேக் நான் ஆல்ரெடி ரிச். ஆமா கிரில் சொல்லுங்க. கிரில் ஒரு ரெண்டு ஹாஃப். தேர் ஒன் ஃபுல் half. ஓகே. கிரில் இருக்கு, அதுக்கு தொட்டுக்க மைனஸ் இருக்கு. அது இல்லனா இங்க கடையே ஆகாது. மைனஸ் ஏத்துக்கோங்க. பலபுரம் நீங்க கேட்டது அப்படியே இருக்க. சிக்கன் மொக்கா நீங்க ஹக்கான் வந்துது. அவன் தொப்பி போட்டு ஆகாஷ் ப்ரோ தான் பேசுங்க. அவர் என்ன பேசுறது? நீங்களே பேசிட்டா கடை போகும்போது அவன் பர்ஸ் பேசும். கடை முடிஞ்சு இவ்வளவு பாக்கிய பாப்பா வரல. ஏதோ பேசாத பையன். நமக்கு கிளாஸே புரிய மாட்டேங்குது. அவன் பார்த்தா பெரிய பெரிய முழு மாடுகளா இருக்கு. இந்த மாடுகள்லாம் நான் என்னைக்கு பார்த்தேன். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கல. சூப் முடிஞ்சிடலாம். ஆனா எப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டரு அப்புறம் சைடிஷ் தான் மெயினாக சாப்பிட்ருப்போம். மெயின் டிஷ் வர லேட் ஆகிட்டு இதில் வேறு 2 கேன்சலே பண்ணியாச்சு. கடைசி வர வரல, சம்பவம் பண்ணிட்டாங்க. அது நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. ஓகே நல்லா சாப்பிட்டேன். என்ன 2 இது ஆர்டர் பண்ணோம், வரவே இல்லை, உழப்பிட்டாங்க. ஆமா ஆனால் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் பசிக்குது. 10 மூட்டை எங்க வீட்டு பொரியலாச்சும் போட்டு கொடுத்துருப்பேன். 15 முட்டையாச்சுல. ஒரு டஜன் வாங்கிருக்கலாம் முட்டை. நீங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுங்க. ஆமா ஓபன் பண்ணா இங்க கடையை போய் உங்களுக்கு முடியும். டாக்ஸ் எக்ஸ்னு ஒரு ஜம்பு. ஜிஎஸ்டி ஒரு வழியாக கிளம்பியா சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பி. இல்லை சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கல நீங்க. எங்கே எடுக்க சாப்பாடு சாப்பாடே வரல, உழப்பிட்டாங்க. Wait a minute. Who are you? எத்தனாலும் ஆறு ஒரு கிரில்லுனாலும் வாங்கி சாப்பிடுங்கப்பா. பேஜ் விட்டேன், யோசிக்கவே கூடாது. சரியா ப்ரோ சொன்னீங்களா ப்ரோ? இருங்க ப்ரோ, நான் கேட்டு வரேன் ப்ரோ. அப்புறம் ஒழுங்கா அவன் ஆர்டரை கேட்டு பாருங்க கைஸ், பில்ல பாத்துக்கங்க. முடிச்சிட்டான், பர்த்டே பாய் ட்ரீட் முடிச்சிட்டான். மஷ்ரூம் பூயாங். இது என்னன்னு நினைக்கிறீங்க? மஷ்ரூம் ஃப்ரைலாம் கிடையாது, அது ஒரு ஆம்லேட். இத்தனோண்டு ஆம்லேட்டை கொடுத்துட்டு 100 ரூபாய் பில்ல போட்டு வச்சிருக்கான். அடுத்து ஸ்பைசி ஃப்ரைடு பிரான், இது கூட ஓகேன்றலாம். பெப்பர் சூப்பை பாருங்க. யோ என்ன 2 போட்டு வச்சிருக்கான் சூப்பு. பெப்பர் சூப்பு. லேம்புனா என்னது? ஆட்டுக்கால் சூப்பர் 2ஆ? அப்ப கரெக்ட் தானா? சரியா வந்துச்சு. 140 ரூபா போட்டு வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே குடிச்சோம்னா 20 ரூபா தான் ஆட்டுக்கால் சூப்பு. 140 நல்லாவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சவக்குன்ட்டு 140 ரூபா போட்டு வச்சிருக்கான். சைனீஸ் ஹோட்டலுங்கிறான்.
சைனீஸ் ஹோட்டலுக்கு கிடையாது. பட்டர் சிக்கன் மசாலா இதுதான் மேட்ரு. தக்காளி சட்னி தக்காளி சட்னியை கொடுத்துட்டு 240 ரூபா போட்டு வச்சிருக்கான் பில்லு. இவன்லாம் என்ன பண்ண? நேத்து போட்டு புளிச்ச சட்னி வச்சிருக்கான் ப்ரோ. பெப்பர் சிக்கன் வச்சா ப்ரோ நல்லாவே இல்ல. பழைய சாம்பார்ல சிக்கனை போட்டு வந்து கொடுத்தா நானா நல்லா வச்சிருப்பேன். அதுக்கான ரேட்டு ப்ரோ அருமையா அதுக்கான ரேட்டு 220 ரூபா. பெப்பர் சிக்கனுக்கான ரேட்டு. அண்ணே சூப்பரா சமைப்பாங்க. இதுக்கு நானே சமைச்சு வச்சிருப்பேன். கிரில்லு சிக்கன் இதுதான் வெயிட். வெளியே கடையில ஃபுல் கிரில் சிக்கன் வாங்கினாலே 350 ரூபா தான் வரும். இவன் எக்ஸ்ட்ரா 100 ரூபா போட்டு சீக்கு வந்த கோழியை கொடுத்துட்டான். நாங்க ஆஃப் கிரில்னு நினைச்சு எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இன்னும் ஆஃப் வரலன்னு கேட்டா இதுதான் ஃபுல் கிரில் இருந்தான். ஃபுல் ஆஃப் ஓகே. என்ன பண்றது? மொத்தத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு நூடுல்ஸுக்கும் ரேட்டை போட்டு 2537 ரூபா ஆர்டர் பண்ணாததுக்கே போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் பேசி சண்டையை போட்டு கேமரால பாரியா அதுல பாரியான்னு சொல்லி 396 ரூபா கழிச்சு 2141 ரூபா பில்லு போட்டிருக்கான். ஆனா சாப்பிட்டது 500 ரூபாய்க்கு தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. 2141 ரூபா போட்டிருக்காங்க. காயல்பட்டினத்துல சைனீஸ் டைனாஸ்டி ஹோட்டல் எல்லாரும் கண்டிப்பா போய் சாப்பிடுங்க. சொத்த அழிக்கிறதுக்கு. தம்பியோட பர்த்டே வந்து முடிய போகுது தருணத்தில் இருக்கும். மணி எத்தனைனா இப்போ கரெக்டாக 11 ஆக போகுது. கடைசியாக ஒரு தடவை விஷ் பண்ணிக்கிறேன் நான். ஹாப்பி பர்த்டே ப்ரோ, நீரோடி வாழ்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்தோம். எங்கே போனோம்? பழைய என்ன வந்தோம்னா பழைய காயல்பட்டினமா? காயல்பட்டினத்தில் ஒரு 6 மணிக்கு போயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கு அப்புறம் போயிட்டு 1/2 மணி நேரம் 7 மணி வரையும் தூத்துக்குடியிலே சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காயல்பட்டினத்தில் போயிட்டு அங்கே போய் டேரெக்டாக ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயாச்சு. பீச்சுக்கு போய் கேக் கட்டிங்கலாம். அது பார்ப்பீங்க, முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்ப்பீங்க. சுற்றி உள்ள எல்லாருக்கும் கேக்கை கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு செலிப்ரேஷனை போட்டு அந்த அக்கா இது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அக்கா இருந்தாங்க கடையில் வாதம்லாம், அவங்க நல்லா கம்பெனி கொடுத்தாங்க. அந்த ஹார்லிக்ஸ் அவன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. அதோட குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்புறம் பேசுனாங்க. கடைசியாக அந்த ஹார்லிக்ஸு நாட்டு சக்கரை டீ அதோட முடிச்சுக்கிறோம். இந்த ப்ரோ அப்புறம் இப்போ வந்து ப்ரோ ஏன் வரணும்னா எல்லாரும் கொஞ்சம் சேட்டிங் பண்ணிட்டு கள்ளத்தனம் சேட்டிங் வேணா செக் பண்ணிக்கோங்க. உங்களை இறக்கி விட்றாரு. நீங்கள் பே பண்ணிட்டு எனக்கு அடிங்க, நான் உங்களுக்கு மாற்றிக்கிறேன். 1400 பேசி 4 மணி நேரத்துக்கு தம்பி லவ் பண்ணாதீங்கன்னு எல்லாம் ஆமாம் அதான் நம்ம. நீ என்ன ப்ரோ, நீ தான் லவ்வே பண்ணல, அப்புறம் நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ கேட்கவே கூடாது. கரெக்ட் பண்ணிடு. அந்த பாட்டு அடங்குனா வீடே வரப்போகுது. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விட்டு கமெண்ட்டை போட்டு விட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. இது வந்து 1 மாதம் ஆச்சு. இப்போ நவம்பர் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால. அதனால் இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய். மறட்டாமாமே. கிரிஞ்சு